சொல்லுவதற்கு காலம் எப்போ நமக்கு கிடைக்கிறதோ அந்த சமயத்தில் அந்த சிந்தனையோட சொன்னால் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ராதைக்கு கண்ணன் 21 வயது யுவனாக இளைஞனாக காட்சி கொடுத்து அடுத்த 2-3 பாடல்கள் கண்ணனும் ராதையும் ஒரே ஒரு சனம் மேக்சிமம் 24 மினிட்ஸ் 24 நிமிஷம் ராதையும் கண்ணனும் சந்தோஷமா டான்ஸ் ஆடிருக்கா. 2 பேரும் சந்தோஷமா அந்த யமுனை நதிக்கரையில் ஒருத்தருக்கு அடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா. 25வது நிமிஷம் கண்ணன் மீண்டும் குழந்தையாக மாறிவிட்டார். ராதை 21 வயசு. போகும்போது அழகா குமரி மாதிரி போன ராதை திரும்பி வரும்போது கிழவி மாதிரி வந்துட்டார். இந்த 24 அஷ்டாத்திரி சொல்ற போது தன்னுடைய அப்பா அம்மாட்ட வந்து சொல்றா, என்னடி நீ போகும்போது நல்லா தானே போனோம், என்ன ஆச்சு உங்களுக்கு, இவருக்கு என்ன ஆச்சு, எல்லாம் ஆச்சுமா அப்படின்னா, என்னது எல்லாம் ஆச்சு, இன்னும் கிழவி மாதிரி இருக்கேன், என்னமா அவனுக்கு என்ன ஆச்சு, டாக்டர்லாம் கூப்பிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் சொன்னா யாரும் கேட்க போறது இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அப்படி என்னதான் சொல்ல, அதான் சாயங்காலம் குழந்தை தூக்கி போனா அப்படி மேகமெல்லாம் கருப்பாச்சா, ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி ஆச்சா, அந்த காட்டில் உண்டான செடி கொடிகள்லாம் ஒரே மண்டபம் மாதிரி ஆச்சா. திடீர்னு கண்ணா கண்ணா நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அழுது உருண்டு புரட்டேன்னா இந்த குழந்தை 21 பையன் மாதிரி ஆயிடுச்சான். 21 வயசு பையன் மாதிரி ஆறு. என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் பதறி போயிட்டார். அவள் சொல்றதை நம்ப முடியல. ஆனால் அவள் உடலில் உண்டான முதிர்ச்சி, அவளுடைய ஞானம் நம்ப வச்சு இல்லையா? எப்படி கோதை நாச்சியாருக்கு ஆழ்வார் கண்ணனுடைய கதையை சொன்னார். கோதை சொன்ன விஷயம் செய்து செயல் தவறுன்னு எண்ணப்பட்டது ஆழ்வாரால். ஆனால் அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது. இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, தனக்கு போட்டுள்ள மாலைய பகவானுக்கு போடுகிறார். இந்த இடத்துல பார்த்தோம்னா துவைத்தம் அத்வைத்தம் ஆயிடுச்சு. கண்ணன் எங்க இருக்கா, கண்ணனுக்கு இந்த மாலையை போட்டு அழகாக இருக்கணும்னால் நமக்கு போட்டா என்ன, அப்ப அந்த இடத்துல பகவானுக்கு வந்துட்டான். அதனால கோதை நாச்சியார் என்ன பண்றார், அவனுள் 2 கலந்து விடுகிறார். நேரடியாக அவனுக்கு அனுகிரகம் கிடைக்கிறது. சொன்னா இல்லையா, மானிடனாய் பிறந்த ஒருவனுக்கு என்னை பேச முடியல் நான் இருப்பதில்லை என்று சொல்ல. அதையே அசிரீதியாக சொல்லவும் பொண்ணு அழைச்சிட்டு வந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்திலே அந்த தரிசனம் பண்ண போன கோதை நாச்சியார் பகவானோடு கலந்துட்டார். குலதெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்த ருக்மிணி தேவியை கிருஷ்ணன் களவாண்டு போயிட்டான். 2 ஒண்ணுதான். இவள் கர்ப்ப கிரகத்தில் ஐக்கியமானால் அவன் களவாண்டு போயிட்டான். இங்க என்ன வித்தியாசம்னா, கோதை ரங்கனை நினைக்கிறார், ருக்மணியும் கிருஷ்ணனை நினைக்கிறார். ஆனால் கோதை அங்க கொண்டு போய் இவ போய் கண்ணன் சேரணும். ஆனா ருக்மணியை கண்ணனே வந்து களவாண்டு போயிட்டான். அப்ப நம்முடைய பக்தி இந்த ருக்மணி மாதிரி இருக்கணுமா, நம்முடைய பக்தி இந்த ராதை மாதிரி இருக்கணும். ஏன்னா கோதைன்னு நம்மளால கோவிலுக்கு போகணும், நிறைய எழுதணும், திருவாய்மொழி எழுதணும், அதெல்லாம் நம்மளால முடியாது. ஆனா இந்த 2 பேர் மாதிரி இருந்தா அவங்க வந்து நம்ம சொல்லிட்டு போவாங்க இல்லையா, நாம ஒரு இடத்துக்கு போறத அவங்க வந்து போறது எவ்வளவு பெருசு. அதனால அழகா சொன்னார், ராதையாக வீராக நான் இல்லாது போனாலும் வாதமேதும் செய்யாமலே ஏற்றுக்கொள் ஹரிதாசியை சொன்னார். பாரமே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாரம் இல்லாமல் அத்தனை பேரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று அடுத்த 6 பாடல்கள், அதுவே 20, 21 ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் 9:30 மணிக்கு 21வது அஷ்டபதி பாராயணம். 9 மணியா 8 மணி 8 மணி மணி இப்பதான் 6:30 கான்செப்ட் முடிக்க முடியாது. சரி, 21வது அஷ்டபதி 9 மணிக்கு டோலோத்சவத்தில், 22 நாளைக்கு கல்யாண வைபவத்தில், 23, 24
சுவாமி நலுங்கு உற்சவத்தில் பாடி நாளை 1:30 மணிக்கு கீத கோவிந்த மகாகாவியம் பத்ரகிரி சுவாமியினுடைய திவ்யநாமம் அனைத்துமாக நமக்கு கிடைத்த இந்த பொக்கிஷ காவியத்தை இறைவனுக்கு சமர்ப்பிப்போமாக. இறைவன் அதை சந்தோஷமாக அவருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமாக நமக்கு அடிக்கட்டுள்ள பிரார்த்தனை பண்ணிட்டு சுச்சிரம் மனுநயேன பேனயுத்தாமிருகாட்சி கதகதி கிருதவேஷே கேசவே 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 குஞ்சசையாம் ரச்சித ருச்சிர பூஷாம் திருஷ்டி மோஷ பிரதோஷ ஸ்புரதி நிரவசதா காபி ராதா காபி ராதா காபி ராதா ஜகா